तमिलनाडु में विल्लुपुरम के कुछ कारीगर इन दिनों बड़ी कुशलता और सटीकता के साथ मिट्टी के बर्तन बनाने में जुटे हैं। इस जिले के सलाई अग्रम गांव में रहने वाले कारीगरों की व्यस्तता काफी बढ़ गई है। जैसे जैसे गर्मी बढ़ रही है, पारंपरिक मिट्टी के बर्तनों की मांग भी तेज हो रही है। लोग प्लास्टिक की बोतलों और फ्रिज के बजाय इन्हें प्राथमिकता दे रहे हैं। परंपरा को आधुनिक जरूरतों के साथ जोड़ते हुए इन सामानों को हाथ से अलग अलग आकार और डिजाइन में बनाया जा रहा है। 200 கிராம்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் நம்ம தயிர் பவுல் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் பாரம்பரியமான தொழில் மண்பானை தொழில் தான் எங்களுக்கு. நாங்கள் இப்போ சீசன் டைம்ன்றதுனால டேப் வச்ச பானை, இது வாட்டர் பாட்டிலு, ஜக்கு, டம்ளரு, தயிர் பாட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். மக்களும் எல்லாம் வந்து வாங்குறாங்க. நாங்கள் இப்போ மெயின் ரோட்லேயே எங்களுக்கு கடை இருக்கிறதுனால நல்லா சேல்ஸ் ஆகுது. எல்லோரும் விரும்பி வந்து வாங்குறாங்க. कारीगर बताते हैं कि मिट्टी के बर्तनों की मांग बढ़ने की खास वजह है ये फ्रिज के पानी के मुकाबले ज्यादा सेहतमंद हैं। பானை தண்ணி ஜில்லுன்னு நீங்கள் குடிக்கணுன்னா அது நம்ம பானையில் வச்சு நீங்கள் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜு தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு தண்ணி யூஸ் பண்ணி உடம்புக்கு கெடுதல் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பானையில் வாங்கி குடிங்க. எல்லாருமே இப்போ அதிகபட்சமாக சம்மர் வர்றதுனால இன்னும் நமக்கு ஆரம்பிக்கலை. கத்திரி வெயில் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து சீசனுக்கு அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. हालांकि कुम्हारों का ये भी कहना है कि स्थानीय जल निकायों में प्रदूषण की वजह से अच्छी गुणवत्ता वाली मिट्टी मिलनी मुश्किल है। இப்போ மண் வந்து எங்களுக்கு வந்து எங்கேயும் நல்ல மண்ணாக கிடைக்கல. ஏரியில் எல்லாம் அந்த எங்கள் ஊர் ஏரி பார்த்தீங்கன்னா சாலையாக்கத்து ஏரியில் தண்ணி கழுவோட தண்ணி இருக்கிறதுனால அங்கே அதில் எடுத்து செய்கிறது கிடையாது. வளனூர் ஏரி, கடலூர் பட்டாமரத்து ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் வண்டி சத்தம் கொடுத்து அடிச்சுட்டு வந்து தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதுவே இப்போ வந்து பாசு இருந்தால் தான் அடிக்க முடியும். இப்போ மண்ணெலாம் அடிக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ பிரச்சனையாக இருக்குது. அது எங்களுக்கு மண் பிரச்சனை வேறு இருக்குது. कुछ विक्रेताओं का कहना है कि मिट्टी के टम्बलर, बोतलों और मटकों की मांग में उछाल के साथ उन्हें रसोई गैस सिलेंडरों की कमी से भी फायदा हो रहा है, क्योंकि कई लोग अब मिट्टी के चूल्हे खरीदने लगे हैं। இப்போ சிலிண்ட்ரு வேறு கட்டுப்பாடுத்தனம் வந்து போச்சு. அதனால் இப்போ அடுப்புலாம் நிறையா எங்ககிட்ட இருக்குது. சேல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் வெளியிலேருந்து. நாங்கள் ஆனால் அடுப்புலாம் செய்ய மாட்டோம். வெளியிலேருந்து வருது. நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். மற்றதெல்லாம் வாட்டர் பாட்டில், தண்ணி பானை, தண்ணி ஜக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாமே நாங்கள் வீட்டிலே தான் செய்கிறோம் எல்லாருமே. நாங்கள் காலையில் ஆரம்பித்தோன்னா சாயங்காலம் வரைக்கும் செய்வோம். வீட்டில் எல்லாருமே ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணுறோம் இதிலே. இப்போ சிலிண்ட்ரு கட்டுப்பாடு வந்ததுனால அடுப்பு நிறையா சேல்ஸ் ஆச்சு. நிறைய பேர் அடுப்பு வந்து கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் அடுப்பு சிலிண்டர் இதுவாக இருக்குது, அதனால் எல்லாம் வந்து அடுப்பு கேட்குறோம். அடுப்பு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. गर्मी बढ़ने के साथ मिट्टी के सामानों की मांग और बढ़ने की उम्मीद है। विल्लुपुरम के कारीगरों का कहना है कि उनके पास काफी काम है, क्योंकि उन्हें न सिर्फ स्थानीय ऑर्डर बल्कि दूर दराज से आने वाली मांगों को भी पूरा करना है।